நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இங்க பாரு, மங்களகரமா என்ன பார்த்துட்டு சிறப்பா போயிட்டு வா. கிளம்பும் போது நல்ல சகுனமா தான் இருக்கு. ஏண்டி இந்த 10-15 வருஷமா தினமும் தூங்கி எந்திரிக்கும் போது நீ என்ன தானே பாக்குற? அதனால தானே நம்ம தினம் செத்து பொழைக்கிறோம். ஃபைனான்ஸ் கொஞ்சம் டைட்டா இருக்கு, அவ்வளவுதானே. இப்படி சும்மா ஊரு சுத்திட்டு இருந்தா பணம் தானே வந்துருமா? ஏண்டி உன்னோட கம்பெனில இருந்து உனக்கு ஏதாவது லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன பணம் நம்ம கையில இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி வரும் பாரு, அதுக்கு சொன்னேன். இங்க பாருங்கண்ணா, பாலா வீட்ல இருந்து கால் வருது. ஹலோ பெரியப்பா, நான் அகிலா பேசுறேன். பாலாவோட பொண்ணு பேசுறா. என்னம்மா சொல்லு. 2-3 நாளா அம்மாக்கு உடம்பே சரியில்லை. என்னாச்சு? ஜுரமா? எல்லா இடத்துலயும் வைரல் ஜுரம், ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. ஜுரம்லாம் இல்லை, அம்மா ரொம்ப டயர்டா சோர்ந்து போயிருக்காங்க. பெரியப்பா, நீங்களும் பெரியம்மாவும் இன்னைக்கு இங்க வர முடியுமா? அது வந்து இப்போ 2 நாளைக்கு இங்க வந்து தங்குங்க பெரியப்பா, வேற யாரும் இல்லைல்ல, அதனால தான். அது வந்து நான் அனிலா பெரியம்மாட்ட பேசிட்டு அவ என்ன சொல்றான்னு கேட்டுட்டு வர்றேன். சரிங்க பெரியப்பா. ஏய் அனிலா, பாலாவுக்கு உடம்பு சரியில்லையா? இனுவ பார்க்காம இருக்கிறதுனால ஏதாவது காய்ச்சல் வந்திருக்கலாம். 2 நாளைக்கு அங்க வந்து தங்க முடியுமான்னு அகிலா கேக்குறா. நம்மள தவிர இப்ப உதவி செய்ய உங்களுக்கு வேற யாரு இருக்கா? நான் கம்பெனி வரைக்கும் போய் லீவு கிடைக்குமான்னு கேட்டு வரேன். கிடைச்சா 2 பேரும் சேர்ந்து போயிடலாம். இல்லனா நீங்களாவது போய் அங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாத்துட்டு வாங்க. சரி. அப்புறம் நான் சொன்ன அந்த லோனு. ஆமா, லோன் ஒண்ணுதான் குறைச்சல். அப்படி அங்க என்னதான் நடந்திருக்கும்? முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது நாம அங்க செட்டில் ஆகிற வழியை பார்க்கணும். இவ்வளோ சீரியஸான விஷயம்லாம் நடந்திருக்கு, நீ ஏன் சொல்லல? என்னால எப்படி சொல்ல முடியும்? உங்க கூட என் அண்ணனும் இருந்தாரு, அதுக்காக தான் டீட்டெயிலா எதுவும் சொல்லாம சும்மா இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். கல்யாணியோட டீச்சர் பாலாதான்னு சூரஜுக்கு தெரிஞ்சா என்ன பிரச்சனை? அதை மறைச்சு வைக்கிறதால தானே புது புது பிரச்சனையா வருது. இது தெரிஞ்சா நாம இத்தனை நாளா அவரை ஏமாத்திட்டு இருந்தோம்னு அவரை நினைக்க மாட்டாராங்க. விஷயத்த சூரஜிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். பாலாவோட குழந்தை காணா போய் எவ்வளவு நாள் ஆகுது. பாலாவும் மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா. இந்த மாதிரி சமயத்துல சூரஜ் போய் பாலாட்ட பேசினார்னா அது அவளுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும்ல. அதுக்கெல்லாம் பாலா எப்பவும் ஆசைப்பட்டதே இல்ல. அப்ப சூரஜ் பத்தி என்னால கேரண்டியா சொல்ல முடியாது. எல்லா வகையிலயும் சம்மிலிக்கு பதிலா கல்யாணியோட விஷயத்த பொறுப்பா பாத்துக்கிற ஒரு ஆளு சூரஜனுக்கு பொண்டாட்டியா வரணும்னு ஸ்ட்ராங்கா ஒரு பிரஷர் இருக்கு. வேண்டான்னு சொன்னா கூட ரொம்ப நாளைக்கு இந்த பிரஷர்ல இருந்து தப்பிக்க அவரால முடியாது. மிஞ்சி போனா 1 வருஷம், அதுக்குள்ள கல்யாணத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்படி ஒரு நிலைமையில பாலாவை சூரஜனை பாத்துட்டாருனா, அவதான் கல்யாணியோட டீச்சர்னு தெரிஞ்சா சூரஜனை இனிமே வேற ஒரு பொண்ணை பத்தி யோசிக்க மாட்டாரு. அப்படின்னா கல்யாணி சொல்ற மாதிரி பாலாவை சூரஜ் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்ல? என்னங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? பாலாவோட புருஷன் இன்னும் உயிரோட இருக்கான், அவளுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு கொலைகாரன் டார்ச்சர் பண்றவனை தூக்கிறிய பாலா எதுக்கு யோசிக்கணும்? அது போல பாலாவோட 2 குழந்தைங்களை ஏத்துக்க சூரஜ் தயாரா இருந்தா வேற யாரு என்ன சொல்ல போறா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காத காரியம். பாலாவோட புருஷன் உயிரோட இருக்காரு, அவளுக்கு 2 குழந்தைங்க வேற இருக்காங்கல்ல. இந்த மாதிரி நடக்கலாம் யாருமே எதிர்பார்க்கல. மனநிலை சரியில்லாத பாலாவை நம்ம சீக்கிரம் சரியாக்கணும். அதுக்கு நாம என்ன பண்றது? சைக்காலஜிஸ்ட் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் சொல்றேன். வினு திரும்பி வர்றதுதான் இந்த பிரச்சனைக்கான ஒரே தீர்வு. நான் இன்னைக்கே கோபியனுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கேன். அவனை பார்த்ததா சொன்ன ஏரியா மொத்தமும் சர்ச் பண்ணிட்டு இருக்கதா அண்ணே சொன்னாரு. நாளைக்குள்ள அவ பையன் திரும்ப வரலனா பாலாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ற நிலைமை வந்துடும்.
அவனையே நீங்க கூட்டிட்டு வரல? யார? நான் தான் சொன்னேன்லக்கா அவனை கூட்டிட்டு போகாதீங்கன்னு. காலையில போய் காட்டிட்டு உடனே கூட்டிட்டு வரேன்னு நீங்க தானே மாமா கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனீங்க. என்னது நானா? அப்பாக்கு கால் பண்ணி சொல்லுங்க, அவனை சீக்கிரம் கூட்டிட்டு வர சொல்லுங்க. அவன் ஸ்கூலுக்கு போகணும்க்கா. சரியான சோம்பேறி அவன். ஒரு நாள் ஸ்கூலுக்கு போலனா அதே பழக்கமாயிடும். பாலா அது அக்கா நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கக்கா. அவன் இன்னைக்கு வரட்டும். இனிமே அவனை எங்கேயுமே அனுப்ப மாட்டேன். பாலா இரு. இங்க பாருமா, அம்மாக்கு என்னாச்சு? தெரியல பெரியம்மா, அம்மா 2 நாளா இப்படிதான் இருக்காங்க. வினு காணாம போனதுனால ஏற்பட்ட ஷாக்கா இருக்கலாம். ஆனா இது கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி தோணுதே. டாக்டர் கிட்ட காட்ட வேண்டிய நிலைமையாயிரும் போலயே. பிரீத்தி ஆண்டி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. அவர் மருந்து மாத்திரை எதுவும் கொடுக்கலையா? அம்மாவோட இந்த நிலைமை மாறணும்னா அதுக்கு ஒரு வழிதான் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு வினு இங்க வரணும். அதானே பார்த்தேன். ஆனா அந்த பையன் எங்க போனான்னு தெரியலையே. அவன் இந்த இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சா கூட நம்ம எப்படியாவது அவனை போய் அங்க தேடி பார்க்கலாம். அம்மா இப்படி பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பெரியம்மா. நீ பயப்படாதம்மா, வருத்தப்படாத, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். அனிலா, மனநிலை சரியில்லாத பாலா ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நீ உள்ள போய் என்னன்னு பாரு. அப்புறம் அவ ஏதாவது சொன்னான்னா அவளை எதிர்த்து நீ எதுவும் பேசிடாத. அப்புறம் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற வேலையெல்லாம் என்னால பார்க்க முடியாதுமா. நீ வாமா. இத காரணமா வச்சு கொஞ்ச நாளைக்கு இங்கேயே டேரா போட்ட வேண்டியதுதான். இல்ல இந்த பையன் அப்படி எங்க தான் போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. மாத்திரை சாப்பிட்டு படுத்திருக்கா, எழுப்பவா? வேண்டாம், பாவம் அவ தூங்கட்டும். அவ தூங்காம இருந்துதான் இப்படி ஒரு டிப்ரெஷன் ஆயிட்டு இருக்கு. ச்சே, டிவி இல்லாம போர் அடிக்குது. மொபைல் ஏதாவது விளையாடலான்னு பார்த்தா ரீசார்ஜ் பண்ணாததுனால நெட்டும் இல்லை. இதையெல்லாம் நினைச்சு பார்த்தா வாழ்க்கையே ரொம்ப வெறுப்பா இருக்கு. அந்த பயல மாதிரி ஊரை விட்டு ஓடிடலாம் போல் இருக்கு. பாலா எங்க? தூங்கிட்டு இருக்கா. நேத்தை விட இன்னைக்கு பரவாயில்ல. பாலா இப்படி சம்பந்தமே இல்லாம பேசுறது முதல் முறை இல்ல. வேணு அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி நடந்திருக்கு. அன்னைக்கு அவன் செஞ்ச கொடுமைக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் பைத்தியமா இருப்பா. அன்னைக்கும் இந்த மாதிரி தூங்காம இருந்து 2 நாள் எதுவுமே சாப்பிடாம இருந்திருக்கா. அன்னைக்கு சின்ன வயசுல நடந்த எல்லா சம்பவத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தா. மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டாதான் இந்த மாதிரி நடக்கும்னு டாக்டர் சொன்னாரு. பாலாக்கு என்னைக்கு தான் டென்ஷன் இல்லாம இருந்திருக்கு. இந்த டென்ஷன் பிரஷர் எல்லாம் குறைஞ்சாலும் பிரச்சனை, அதிகமானாலும் பிரச்சனை தான். 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வேணு பாலாவை கூட்டிட்டு அவ வீட்டுல போய் தங்கி இருந்தான். அவன் அவங்களுக்கு எல்லாம் தொந்தரவா இருந்ததால யாருக்கும் சொல்லாம வீட்டுல இருந்தவங்க வேற ஒரு வீட்டுக்கு குடி போயிட்டாங்க. ஹவுஸ் ஓனர் வேணு இல்லாத நேரமா பார்த்து பாலாவையும் குழந்தையும் வீட்டை விட்டு துரத்திட்டான். கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் பாலா எங்க போனா என்ன ஆனான்னு தகவலே இல்ல. அதுக்கப்புறம் வேணுவும் என் புருஷனும் தேடி போய் எங்கேயே தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. திரும்ப வந்தப்போ கையில ஒரே வயசுல இருக்கக்கூடிய 2 குழந்தைங்க. அன்னைக்கும் இந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷன்ல தான் இருந்தா. அன்னைக்கு அவ என்ன சொன்னானா, தொலைஞ்சு போய் கிடைச்ச குழந்தை அது அவளோட குழந்தைன்னு சொன்னா. அதுல ஒண்ணு உன் அண்ணனோட குழந்தை தானே? ஆமா, நான் தானே அன்னைக்கு வீட்டுக்கு வந்து குழந்தை திருப்பி வாங்கிட்டு போனேன். அந்த 2 குழந்தைகள்ல எந்த குழந்தை பாலாவோட குழந்தைன்னு எனக்கும் சந்தேகமா தான் இருந்தது. சொந்த குழந்தை எப்படி அம்மாக்கு அடையாளம் தெரியாம போகும்? அன்னைக்கு கூட பாலா இப்படி ஒரு நிலைமையில தான் இருந்தா. அதான் சந்தேகமா இருக்கு. மனநிலை சரியில்லாத இந்த டைம்ல குழந்தைங்க மாறி போக வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல, எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு, அதான் சொன்னேன். பாலாக்கு தான் எனக்கு டிப்ரெஷன் இருந்துச்சு. என் அண்ணன் ஒய்ஃப் சமிலிக்கு குழந்தை அடையாளம் தெரிஞ்சிருக்கோம்ல. நீங்க இப்படி குழந்தைங்க மாறி போன சினிமா கதையை சொல்லிட்டு இருக்காம எனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வாங்க. பிரீத்தி நீ உட்காரு, நான் போய் டீ கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் பாலாக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன். ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, எப்பவும் தூக்கம் தான். முன்ன மாதிரி சத்தம் போறதெல்லாம் குறைஞ்சிருச்சு. அப்புறம் வினுவை இன்னும் நான் பல இடங்களுக்கு போய் தேட வேண்டி இருக்கும் போல் இருக்கு. பணம் கொஞ்சம் கிடைச்சா பரவாயில்ல. சரி ஓகே, நான் இப்ப கிளம்புறேன். பாலா எந்திரிச்சா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. பாத்து. இல்ல அது அது
இந்த தடவை வர வேண்டிய டொனேஷனும் போச்சு. ம், ம். எனக்கு இப்ப கூட குழந்தைங்க மாறி போயிடுச்சோன்னு ஒரு சந்தேகம். இங்க பாரு, சும்மா இருக்கணும், சும்மா சந்தேகாதுன்னு. போய் முதல்ல சாப்பாடு எடுத்து வை. பையனை தேட போகணும்ல, நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்த வேண்டாமா? இவ ஒருத்தி. கண்டிப்பா குழந்தைங்க இடம் மாறி இருக்காங்க, அது மட்டும் உறுதி. எனக்கு பயங்கரமா பசிக்குது. நம்ம வேணும்னா ஹோட்டல்ல இருந்து தண்ணி வாங்கி குடிக்கலாமா? இப்போ எனக்கு ஏதாச்சும் சாப்பிடணும். அதுக்கு பணம் எங்க இருக்கு? நீ திருடுறதுன்னா ஒத்துக்க மாட்டியே, அப்புறம் என்ன பண்றது? நம்ம அங்க போய் கொஞ்சம் சாப்பாடு தாங்கன்னு கேட்கலாம். அப்ப போய் கேளு, கேட்டோன்னே அள்ளி கொடுத்துருவாங்க பாரு. டேய், இந்த காலத்துல பணம் கொடுக்காம எதுவுமே கிடைக்காதுடா. உனக்கு ரொம்ப பசிக்குதா? ம். நேத்து உன் கையில சத்தியம் பண்ணிட்டல்ல, இனிமே திருட மாட்டேன்னு சொல்லிட்டேன். இல்லைன்னா நீ இந்த அளவுக்கு சொல்ல தேவையே இல்லை. நான் உனக்கு சாப்பிட பரோட்டாவும் சிக்கன் ஃப்ரையும் வாங்கி கொடுத்துருப்பேன். அப்ப நீ ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போ, இல்லைன்னா நீ மறுபடியும் திருட போனா அடி வாங்குவ. உன்னை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம ஜெயில தான் இருக்கணும். எனக்கு ஒரு தம்பி இருந்தான்னு உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, அவனை கூட்டிட்டு அம்மா போயிட்டாங்க. நீ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவனே நேரில் வந்து சொல்ற மாதிரி இருக்கு. அதனால தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வகையில் உன்னை பார்த்ததும் நல்லது தான், இல்லைன்னா நான் பெரிய திருடன் ஆயிருப்பேன். இனி எப்படியாவது ஒரு வேலைக்கு போய் ஆகணும். இந்த ஊர்ல நடக்குமான்னு தெரியல, வேற எங்கேயாவது ட்ரை பண்ணலாம். இங்க பாரு, நீ எங்க போனாலும் அந்த பேகை மட்டும் பத்திரமா வச்சுக்கோ. அதை நான் தொலைக்க மாட்டேன். அந்த பேக்ல இருக்க பேப்பர்ஸ் எல்லாம் என்னைக்காவது உனக்கு யூஸ் ஆகும்னு என் உள் மனசு சொல்லிட்டே இருக்கு. நீ எங்கேயாச்சும் போற மாதிரி இருந்தா என்னை என் வீட்டுல விட்டுட்டு போ. முதல்ல வண்டியில போறதுக்கு டிக்கெட்டுக்கு பணம் வேணும்ல, அப்புறம் நானே உன்னை கொண்டு போய் விட்டுறேன். ம். இப்போ உன் பசியை போக்குறதுக்கு என்ன வழின்னு நான் யோசிக்கிறேன். நான் ஹோட்டலுக்கு போய் ஒரு பார்சல் வாங்குறேன். அதுக்கு பணம்? கடன் கேட்டு பார்ப்போம். தரமாட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா அடுத்த வழி பார்ப்போம். நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ம். ம். அண்ணா, 6 பரோட்டா 2 முட்டை கிரேவி பார்சல் பண்ணுங்க. கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கண்ணா. இந்த 110 ரூபா ஆச்சு. ம். இன்னும் 100 ரூபாய் தரணும்ல? ஆமா, 2 நாள்ல கொடுத்துட்றேன். நீ யாருனே தெரியல, உனக்கு எப்படி கடன் தருது? காசு இருந்தா வாங்கிட்டு போ. இங்க யாருக்கும் கடன்லாம் தரது இல்லப்பா. அதுவும் நீ யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாதுப்பா. நாளைக்கு கொடுத்துட்றேண்ணே. நாளைக்கெல்லாம் ஒன்றும் தரவானா, பார்சல் வச்சுட்டு கிளம்பு. இதை நான் எடுத்துட்டு போறேன். காசை கண்டிப்பா நாளைக்கு கொண்டு வந்து தந்துடுறேன். அந்த பார்சலை உன்னை இங்க வச்சுட்டு போன்னு சொன்னேன். டேய், டேய், புடிங்கடா அவனை. டேய், புடிங்கடா வாடா. அவனை விடாதீங்க. புடிங்க அவனை. காசு தராம ஓடுறான். டேய், டேய், நில்றா. ஓடி வினு, ஓடி. நில்றா, டேய். வாங்கடா, புடிங்கடா. காசு கொடுத்துட்டு போடா. புடிங்க. நில்லுடா. டேய், புடி அவனை. வினு. காசு கொடுக்க. புடி. ஓடு. காசு. எடுத்து ஓட பாக்குறேன். ஏய், எங்கடா ஓட பாக்குறீங்க? உன்ன மாதிரி திருட்டு பசங்க கிடைச்சாங்கன்னா ஸ்டேஷனுக்கு கையோட கூட்டிட்டு வான்னு சொல்லி எஸ்ஐ சார் சொல்லியிருக்காரு. விடாதீங்க அவனை. என்ன தைரியம் இருந்தா திருடுறீங்க எல்லாம். புடி, நல்லா புடி அவனை. விடாத. இவங்களை ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாதான் அடங்குவானுங்க. ஏய், ஓட பாக்குறான் பாரு. ஏய், ஏய், வாயை மூடுங்கடா. அவனை திருடுங்க. ஓட கிட்ட போட பாக்குறேன். இல்லங்கடா, நல்லா புடி. எங்க ஓட பாக்குறீங்க? வினுவா, இவன் எப்படி இங்க? இவனுங்கெல்லாம் புடிச்சு போலீஸ்ல கொடுக்கணும்டா.
விடுப்பா. நீங்களா என்ன பண்றீங்க? இந்த சின்ன பசங்க கிட்ட எதுக்கு தகராறு பண்றீங்க? பசங்களா? இவனுங்கெல்லாம் நல்லா கை தேர்ந்த திருடுங்க. 2 பேரும் பார்சல் வாங்கிட்டு பணம் கொடுக்காம ஓடி வந்துட்டானுங்க. ஆமா, நீ எப்படிப்பா இங்க வந்த? இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இவ என்னோட பேர புள்ளதான்பா. பேரு வினு. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிற இவனை எதுவும் பண்ணிடாதீங்க. நாங்க ஒண்ணும் செய்யல. இவனுங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். நடங்கடா 2 பேரும். உங்க பேர புள்ள வேணும்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூட்டிட்டு போங்க. விடுங்கடா. உங்க ஹோட்டல்ல இருந்து பார்சல் வாங்கிட்டு காசு கொடுக்காம போறது நான் தானே. டேய், அவனும் கூட வந்தவன் தானடா. யாரா சொன்னா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவனை பார்த்தேன். விடு. தனியா நிக்கிறத பார்த்தோன்னே கூட்டு போலான்னு நினைச்சேன். அப்ப இவன் யாரு? அதான் அந்த பெரியவர் சொன்னார்ல. இல்ல, இவ எப்படியோ வீட்டுல சொல்லாம கொள்ளாம தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி வந்து மாட்டிக்கிட்டான்னு தெரியல. இவன் உங்களோட பேரப்புள்ள தானா? அததான் சொல்றேன்லப்பா. அந்த ஆளு உன் தாத்தாவா? ஆமா. கையறா. சாப்பாடு எடுத்துட்டு போனது நான் தானே. அந்த பையனுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. போலீஸ், கோர்ட்டு, ஜெயிலு எங்க வேணும்னாலும் என்ன கூட்டிட்டு போங்க. அவனுக்கு சொந்தம் சொல்லிக்க நிறைய பேர் இருக்காங்க. அவன் திருடன் இல்ல, நான் தான் திருடன். நான் தான். என்ன வேணா கூட்டு போ. அவன் பாவம், நான் தான் திருடினேன். என்ன வேணா கூட்டு போங்க. ஸ்டேஷனுக்கு போடா. நடடா. என்னடா திரும்பி வினு, அவன் பாவம் தாத்தா. விடவே கூடாது. போடா. போறேன்றல. போடா. நீ வா, ஏதாவது சாப்பிடலாம். வா. அம்மா, அம்மா. அது வினோட சத்தம் தானே. இங்க பாரு, வினு வந்துட்டான். நீ போய் பால்ல ஹார்லிக்ஸ் கலந்து எடுத்து வா. நம்ம வினு உள்ள அவன் சத்தம் தான் கேக்குது. வினு, வினு. அம்மா.
தான் வந்திருக்காங்க. இறங்கி வாப்பா. அம்மா நிஜமாவே வினு வந்துட்டாமா? அம்மா வினு வந்துட்டாமா, வாங்கம்மா. வா கண்ணா வா. டே வினு, டேய் நீ ஏன்டா இப்படி பண்ண? எதுக்காகடா ஓடி போன? அம்மா இங்க பாருங்க, நம்ம வினு வந்துட்டான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.